மேசத்தெரு. கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து வடகரை. என் வீட்டுக்காரன் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு. அப்படி இருந்தாலுமே குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. என் வீட்டுக்காரர் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனவுடனே ஒரு ஆட்டோ கேட்டதுக்கு ஒரு சிலவர் நம்மளை வந்து ஊனமுட்டுறவங்க அவங்களெல்லாம் தூக்க முடியாது, ஏற்ற முடியாது, இறக்க முடியாது. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோ வந்துடுவேன், நீங்கள் வேணால் வரலாம், உங்கள் வீட்டுக்காரர்களுக்கு வேறு ஆட்டோ கூப்பிடுங்கன்ட்டாங்க. என் வீட்டுக்காரர்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஊனத்தை ஒருத்தவங்க குறையா சொல்லுதாங்க, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஹலோ நம்ம ஊனத்தை யாரும் குறையா யாருமே யாரையும் சொல்லக்கூடாது. ஒரு சிலவர் சிரிப்பாங்க, அங்கே பாரு இங்கே பாரு, அந்த விளையாட்டு இருக்கக்கூடாது. ஒரு சில நேரத்தில் நம்ம அப்படிலாம் இருந்திருந்தோம், அது வந்து ஒரு அறியாத வயசாக இருந்திருக்கலாம். ஆனால் சிலவங்க தெரிஞ்சிருந்தும் ஒரு என்ன சொல்ல, ஒரு சண்டை போட்டாலோ ஒரு பிரச்சனை இருந்தாலோ ஒரு கால் ஊனத்தை வந்து ஒரு இதாக சொல்லல அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும், ரொம்ப வேதனைப்படும். அப்படி இருந்துமே ஆட்டோ வந்து கூப்பிடையில் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு இதாக நினைக்காங்க, நம்ம முடியாதனால நமக்கு ஆட்டோ வர மாட்டேக்காங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. எனக்கு கைகால் ஊனம், ஆனால் என்னை கல்யாணம் பண்ணினவளுக்கு நல்ல கைகால் அந்த எல்லா வல்ல இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். அதனால் வந்து நீ ஆட்டோ ஓட்டுவியான்னு கேட்டாங்க. ஏங்க பைக்கு ஓட்டுறதை பார்த்தாலே ரோட்டில் நடந்து போக முடியலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பைக்கை ஒரு காலத்துக்கு மேலே வைக்காங்க, செல்லத்துக்கு காதில் வச்சு சைடாக பேசிட்டே போகிறாங்க. நீ நேரம் என்ன வண்டி வருதுன்னே தெரியலை. என்ன சொல்லணும்னா அவங்க வந்து அவங்க போகிற அவசரமாக இல்லை, இந்த பக்கம் லாரி வருது, இந்த பக்கம் பஸ் வருது. இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்ல போனால் பஸ்ஸில் தொங்குறவங்க ஸ்கூல் பசங்க. இதில் எவ்வளவோ பேர்ட்ட நானும் சொல்லி பார்த்துட்டு யாருமே கேட்க மாட்டேங்காங்க. அது ஒரு பக்கம் இதுதான். அந்த பைக்கில் போகிறவங்க ஒரு 2 பிள்ளைகளை கண்டா அந்த பைக்கு எப்படித்தான் வளைஞ்சு போகுமோ தெரியாது, அப்படி வளைஞ்சு அந்த பைக்கை ஓட்டுவாங்க. நாங்கள்லாம் பார்த்து நீங்கள் பாரு என்ன வரத்துக்கு வருது அப்படின்னு சொன்னாலும் அதுவும் கேட்காதுவோ. அப்படி இருக்கையில் நம்ம ஒரு ஊனத்தை வந்து யாரையும் குறையா பேசக்கூடாது. நம்ம கீழே இருந்தால் நமக்கே அடிபட்டுரும். அப்போ அப்படிங்கிற அவங்க என்ன சொன்னாங்க, நீ ஆட்டோ ஓட்டு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சும்மா இருங்க, நீங்கள் என்னைய போய் ஆட்டோ ஓட்ட சொன்னீங்க, உன்னால் முடியும் என்னால் முடியாது அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஆட்டோ வாங்கி என் வீட்டுக்காராக கொண்டாந்து வண்டியை விட்டுட்டாங்க. ஆட்டோ ஓட்ட ஆள் இல்லை, நீ வாப்பா நீ ஒரு நாளைக்கு ஓட்டு, உனக்கு நான் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக ஆட்டோ ஓட்ட சொன்னாங்க. ஒரு சிலவர் வரலாம், ஒரு சிலவர் வரவும் மாட்டாங்க. நீ ஓட்டுவியா? நான் தான் சொல்லிட்டோம்ல, எனக்கு ஆட்டோவை பார்த்தாலே பயமாக இருக்குது, பைக்கை பார்த்தா பயமாக இருக்குது, ரோட்டில் போக முடியலை அப்படின்னு. நீ ஓட்டுவேன் அப்படின்னு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து பழையபடி எங்கள் சொந்தக்காரங்களை வச்சு ஓட்ட வச்சாங்க. பிரமாதமாக ஓட்டினேன். சிஎம்கிட்ட போய் அவார்டு வாங்கியிருக்கேன். 67வது சிறப்பு விருந்தினராக மு.க. ஸ்டாலின்கிட்ட போய் அவார்டு வாங்கியிருக்கேன். தென்காசியில் ஏகப்பட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து நம்ம மாவட்ட கலெக்டர்லேருந்து எல்லாத்தையும் நான் அவார்டு வாங்கியிருக்கேன். இவங்க அதை ஆளே கிடையாது, என்னமோ தெரியல. இன்றைக்கி இவ்வளோ தூரத்துலேருந்து வடகரையிலேருந்து வந்திருக்கப்ப தான் எனக்கு கொஞ்சம் பரத்தமாக இருக்குது. ஆனால் நிறைய பேசுவேன். இந்த மேடையில் பாட்டு படிச்சிருக்கேன், மேடத்துக்கு தெரியும். அவ்வளோ கைத்தட்டு வாங்கியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முந்தி அவ்வளோ பெரிய பாட்டு சூப்பராக படித்து மேடையில் அவங்ககிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். அப்படி இருக்கையில் ஆட்டோ ஓட்ட வச்சா பழையபடி ஆட்டோ ஓட்டிட்டேன். ஆட்டோ ஓட்டி 8 வருஷம் ஆகுது. தென்காசி மாவட்டத்தில் ஆட்டோ பெண்மணின்னு சொன்னால் அது நான் தான். உங்கள் எந்த செல்லில் போட்டாலும் வந்துடுவேன். இப்போ 24 பைசா லாரி ஓட்டுவேன், பஸ் ஓட்டுனேன் திருநெல்வேலியில். அது ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணம் யார்? உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க காரணமாக இருந்தால் தான் படிக்கிறதுக்கோ ஒரு வேலைக்கோ ஒரு முன்னேற்றத்துக்கு காரணமே அவங்க வீட்டில் ஒன்று ஹஸ்பண்டாக இருக்கணும், இல்லை தாய் தகப்பனாக இருக்கணும். எனக்கு காரணம் என் வீட்டுக்காரங்க தான். என் வீட்டுக்காரங்க ஒரு சில நேரம் சண்டை போட்டால் கூட நான் வருத்தப்பட மாட்டேன். நம்ம அவங்கள வச்சு தான் இப்போ கூட இந்த மைக்கை பிடிக்க காரணம் கூட அவங்க தான். ஆனால் இந்த மைக்கை பிடிச்சி இத்தனை நேரம் பாக்கியா அவங்களால பார்க்க முடியலை. அவங்க அழுவுதாக, அவங்க வர முடியலை. அப்பவுமே மேடத்தில் கேட்டேன் அனுமதி உள்ளே வரலாம்னு. கண்டிப்பாக வரலாம், அவங்களுக்கு முன்னுரிமை, அவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்தாங்க அந்த அம்மா. வாங்கம்மா ஆட்டோ கொண்டுட்டு, எந்த ஆட்டோவும் கிடையாது. என் வீட்டுக்காரரை பார்க்க முடியலை, இருந்தாலும் ஓரத்தில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு தான் இந்த அளவில் இந்த மைக்கு பிடிச்சி நான் பேசுகிறேன். இன்ஷா அல்லாவோட கிருபையினால நான் பஸ்ஸு ஓட்டுனேன். கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், கிடைக்குதுன்னு கிடைக்காதுன்னு அது அல்லா கையில் இருக்குது. இருந்தாலும் நான் தனியார் வண்டி வடகரை ஊரில் ஓட்டன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா வெள்ளம் இறைவனை ஏந்துக்கிட்டேன். எல்லாரும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.